அவல் கேசரி செய்யலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சூடானதும் 15 முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துருவோம். இதே பேன்லேயே 1 கப்பு அவலை வறுத்தாச்சு. பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். மிக்ஸியில் ரவை பதத்துக்கு அரைச்சிடலாம். ரவை பதத்துக்கு அரைச்சாச்சு. பேன் சூடானதும் 1.5 கப்பு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. அவலை சேர்த்துருவோம். நல்லா குக் பண்ணியாச்சு. எல்லோ ஃபுட் கலர், சர்க்கரை விஷயத்துக்கு குக் பண்ணியாச்சு. ஏலக்காய் தூள், முந்திரியை சேர்த்துருவோம். நெய் எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.